வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் டைட்டிலில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் முதன்மையானவராக கருதப்பட்டவர் உவே சாமிநாத ஐயர். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எந்தெந்த புக்கில் அவருக்கான டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 1 இருக்குது. அப்புறம் 12th நியூ புக்கில் இயல் 4 அவரை பற்றின பாடம் இருக்குது. அதுக்கப்புறம் 6வது புது புக் 6th நியூவில் தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்ற லெசன்லேயும் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ 6th ஓல்டு புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆற்றில் ஓலைச்சுவடியை போட இருந்த ஒருத்தர்கிட்ட ஓலைச்சுவடியை கேட்பார். அவர் தரமாட்டார். மறுநாள் கொண்டு போய் ஆற்றுல போட்ட உடனே இவர் மறைஞ்சிருந்து அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படித்து அதை புக்காக மாற்றி நமக்கு கொடுப்பார். அந்த நிகழ்வு இடைப்பெற்ற இடம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி அப்படின்ற ஊர் தான். அதுக்கப்புறம் அந்த மறைஞ்சிருந்து ஓலைச்சுவடி எடுத்தார் இல்லையா, அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, அவர் தான் உவே சாமிநாத ஐயர். தமிழில் பண்டைய காலத்தில் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓலைச்சுவடிகளில் தான் எழுதியிருப்பாங்க. ஆணியால் எழுதியிருப்பாங்க. அதில் புள்ளி வச்சா ஓலைச்சுவடி பழுதாகிடும் அப்படின்றதுனால புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு இதெல்லாம் இருக்காது. இது மாதிரி பேரன் அப்படின்றத பேரனன்னு எழுதியிருப்பாங்க, பேரனை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. முன்பின் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு பொருள் கொள்ளணும். இதை மாதிரி இருக்கிறத இவர் கஷ்டப்பட்டு படித்து பிழை வரக்கூடாதுன்னு வேறு ஒரு ஓலைச்சுவடியை வச்சு கம்பேர் பண்ணி நமக்கு புத்தகமாக அச்சிட்டு கொடுத்தாரு. இதே மாதிரி அச்சிட்டு கொடுக்கும்போது ஒரு நூல், அதாவது குறிஞ்சிப்பாட்டு அப்படின்ற நூல்களில் 99 பூக்களின் பெயர்கள் இருந்தது. எந்த நூல்லனா குறிஞ்சிப்பாட்டு, அதில் 99 பூக்களின் பெயர்கள் இருந்தது. இவர் 96 பூக்களின் பெயர்களை கண்டுபிடிச்சிட்டார். மீதி 3 பூக்களோட பெயர்களை கண்டுபிடிக்க முடியல. அந்த 3 பூக்கள் பெயர் சரியாக தெரியணும் அப்படின்றதுக்காக பல்வேறு ஓலைச்சுவடியை படித்து அர்த்தம் கண்டுபிடிச்சி அந்த 3 பூக்களோட பெயர்கள் கண்டுபிடிச்சி நமக்கு அச்சிட்டு கொடுத்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு அச்சிட்டு கொடுத்ததுனால தான் இவர் தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதுக்கப்புறமேட்டா இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் அங்கே தான் பிறந்திருக்காங்க. இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவரோட ஆசிரியர் பேர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தான் இவருடைய பெயரை சாமிநாதன் அப்படின்னு மாற்றிருக்காரு. அதனால தான் உத்தமதானபுரம் வேங்கடப்ப நாயக்கர் மகன் சாமிநாதன் அப்படின்றத நம்ம சுருக்கமாக உவேசா அப்படின்னு அழைக்கிறோம். இவர் எந்த வருஷம் பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் தேதி 2வது மாதம் 1855ஆம் வருடம் பிறந்திருக்காரு. எந்த வருடம் நம்ம மண்ணை விட்டு நங்கியிருக்காரு பார்த்திங்கன்னா, 28/4/1942ஆம் வருடம் இந்த மண்ணை விட்டு நீங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடன் அப்படின்ற நூலில் என் சரிதம் அப்படின்ற தொடர்கதையாக எழுதியிருக்காரு. அந்த தொடர் தான் என் சரிதம்ன்ற வாழ்க்கை வரலாற்று நூலாகவும் வெளிவந்திருக்கு. இவர் இறந்ததுக்கப்புறமேட்டா 1942ஆம் ஆண்டு டாக்டர் உவேசா நூலகம் பெசன் நகரில் வச்சுருக்காங்க. அது இன்றளவும் செயல்பட்டு வருது. இவரோட தமிழ் பணியை பாராட்டி ஜியு போப் மற்றும் சூழியல் லின்சோன் ஆகியோர் பாராட்டியிருக்காங்க. நடுவண் அரசு இவருக்கு 2006ஆம் வருடம் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா எந்தெந்த